நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடே மல்லியாடா மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஊர்ல அண்ணன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நின்று இருக்காரு. சரி நம்ம அண்ணனோட மானத்தை நம்ம காப்பாற்றணும், நாம தானே தப்பு பண்ணோம், ஊரும் பொதுமக்கள் கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமா நம்ம விஜய்க்கே தெரியாம ஊருக்கு கிளம்புறாங்க. விஜய் வீட்டுக்கு வந்ததும் எங்கன்னு சொல்லிட்டு தேர்ந்து இருக்காங்க. ஒரு பக்கம் வெண்பா அழுந்துன்னு உட்காந்து இருக்கா. ஐயோ மல்லி அம்மாவை காணோம், மல்லி அம்மா எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. திடீர்னு வீட்டுல ரூம்ல போய் பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு பிரச்சனை, நான் ஊர் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன், நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு தேவை இன்னும் 8 நாள்ல வெறுக்க வைக்கணும் வெண்பாவை, என்ன நான் வெறுக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழுதி வச்சுட்டு போறாங்க. பிரச்சனைன்னு சொன்னதுனால சரி என்னவா இருக்கும் நாம ஃபர்ஸ்ட் விசாரிச்சு பார்ப்போம், நம்மளால பிரச்சனை இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம என்ன பிரச்சனையா இருக்கும் எதுவா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்க் பண்ண இருக்காங்க. சரி பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க ஊருக்கு போய் வீட்டுக்கு போலான்னு போறாங்க. பொதுமக்கள் எல்லாமே வந்து கையும் களமா பிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ரொம்பவே மட்டமான கீழ்த்தனமான உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது, அப்புறம் அந்த ஊருக்கே தீட்டாயிரும், ஒழுங்கு மாதிரியா இந்த ஊரை விட்டு வெளியே போயிரு, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நாங்க ஒதுக்கிட்டோம், நாளைக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க, நீ இன்னைக்கு அந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாசப்படி முன்னாடியே நின்று இருக்காங்க. உடனே உள்ள அந்த அண்ணன் வந்தது, இது ஏன் இடம் ஏன் ஊரு, நீங்க யாரா சொல்றதுக்கு, ஏன் தங்கச்சை பத்தி எனக்கு தெரியும், நீங்க சொல்றதுனால என் தங்கச்சி ஒண்ணு கெட்டவாயிர மாட்டா, நீங்க உங்க வேலையை பார்த்துருப்பா, உங்களால என்ன முடியும் நீங்க பண்ணிக்கோடா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, தேவையில்லாம இனிமே எதனா பண்ணுந்தியா அவ்வளவுதான், மரியாதை இதெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு ரொம்பவே ப்ரெஷர் ஆகிட்டு சோகமா இருக்காங்க. சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா சரி நடந்துச்சு, போனது போச்சு, வந்தது வந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்களால நிக்க வச்சு பேசின்னு இருக்காங்க. ஏமா நீ போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் 1 வருஷம் கான்ட்ராக்ட் போய்க்கிறேன், எல்லாமே முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் உன்னை துரத்தி விட்டா உன்னை யார் கட்டிப்பாங்க சொல்ல பார்க்கலாம், நீங்களும் ஒரு பொண்ணு பேச, ஏமா கல்யாணம் என்னம்மா, கல்யாணம் எல்லாமே தானே மாட்டேங்கும், கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் என்னமா நினைச்சுக்கிறேன், நீ கல்யாணம் எல்லாமே தான் இருக்கும், நீ தேவையில்லாம அந்த பேச்செல்லாம் வச்சுக்காதமா, நாங்க என்ன ஊர் பொதுமக்கள் சொல்றோம் அதை தான் நீ கேட்கணும், நீ சொல்றத கேட்கறதுக்கு ஊர் பொதுமக்கள் சரியா, ஊருக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தா இருங்க, எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க, உங்களுக்கு அந்த இடத்த ஊருக்கு வெளியே ஊடு இருக்கேன் அங்க ஒதுக்கி வச்சிருங்க, நீங்க கிளம்பிட்டே இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறா பேச ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிட்டு கீழே வந்து கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க. ஐயா எங்க அண்ணனையும் மன்னிச்சிருங்க என்னையும் மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புக்கு எங்க அண்ணன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க தேவையில்ல, நானே இந்த வீடியோ விட்டு போயிடுறேன், எங்க அண்ணன் சந்தோஷமா இங்க இருந்தா அது போதும், எனக்கு எங்க அண்ணனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா விஜய் செம்ம கோபமாயிடுறாங்க. ஐயோ என்னடா இது மல்லிக்கு நடக்கிற சோகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையா வந்துன்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு, என்னடா நம்ம மல்லிக்கு இவ்வளவு கஷ்டமா, வாழ்க்கையில கஷ்டப்படாத பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் துடிதுடிச்சு போயிடுறாருன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.